ஒரு சின்ன குட்டி கதைங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. இந்த அப்பா எப்படிப்பட்டவர்னா, ஒரு அப்யூசிவான ஃபாதருங்க. அதாவது தண்ணி அடிச்சுட்டு வர்றது, தண்ணி அடிச்சுட்டு வந்து இவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அப்யூசிவான ஃபாதர். இந்த 2 பசங்களும் சின்ன வயசுலேருந்து இதை பார்த்து பார்த்து தான் வளர்றாங்க. இவங்க அப்பா இவங்க அம்மாவை அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு வந்து இவங்களை அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்து தான் 2 பசங்களும் சின்ன வயசுலேருந்தே வளர்றாங்க. இவங்களும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகுறாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது, அப்படிலாம் நடக்குது. அதில் ஒரு பையன் வளர்ந்ததும் பெரிய போஸ்டிங்க்கெலாம் போய் நிறையா படித்து நிறையா சம்பாதிச்சு அவனோட ஒய்ஃபை ரொம்ப மரியாதையோடு நடத்தினான். ஆனால் இன்னொரு பையன் எப்படின்னா, அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவன் கல்யாணம் பண்ணி அவன் ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, தண்ணி அடிச்சுட்டு வர்றது, அவங்க சொத்தெல்லாம் அழிச்சு, இந்த மாதிரி ஒரு அப்யூசிவான ஃபாதராக அவனோட குழந்தைங்களுக்கு அவன் இருந்தான். இந்த பசங்க கிட்ட கேட்டாங்க, அதாவது பையன் கிட்ட, எப்படிப்பா நீ இவ்வளோ வாழ்க்கையில் எப்படி இவ்வளோ பெரிய போஸ்டிங் வந்த, எப்படி இவ்வளோ சாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை பார்த்து தான் வளர்ந்தேன், எங்கள் அப்பா ரொம்ப அப்யூசிவான ஃபாதராக இருப்பார், எங்கள் அம்மா அடிப்பார், நான் பெரியவனானோடனே இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேயே முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. இந்த 2வது பையன்கிட்டே அதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, ஏன்பா உன் அண்ணன்லாம் பாரு எப்படி இருக்கான், ஆனால் நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி தண்ணி அடித்து இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து தான் வளர்ந்தேன், என் சிச்சுவேஷன் அப்படி, என் சூழ்நிலைகள் எப்படி, என் சைல்ட்ஹுட் அப்படி இருந்தது, அதை பார்த்து தான் நானும் வளர்ந்தேன், அதனால் நானும் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொன்னானா. இது கேட்கும்போது உங்களுக்கு என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்களுக்குமே அவங்களோட சைல்ட்ஹுட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஃபாதர் அப்யூசிவாக இருந்தார், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஒரு பையன் அதுலேருந்து வேறு மாதிரி இன்ஸ்பயர் ஆனால் இன்னொரு பையன் அதுலேருந்து வேறு மாதிரி இன்ஸ்பயர் ஆனான். நம்மளையும் நிறைய பேர் அப்படி தாங்க இருக்கும். அதாவது நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு, இல்லை ரொம்ப கோவப்படுறதுக்கு, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறதுக்கோ, எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரீசனை சொல்கிறோம். என்னோட பேரண்ட்ஸ் இப்படி, என்னோட சூழ்நிலைகள் இப்படி, என்னோட சிச்சுவேஷன்ஸ் இப்படி, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அப்படின்னு நம்மளை சுற்றி ஒரு ரீசனை சொல்லி, அந்த ரீசன்னால் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம பண்ணுற தப்பை நியாயப்படுத்திக்க பார்க்குறோம் சில நேரம். இந்த உலகத்தில் கொள்ளையடிக்கிறவன்லேருந்து கொலை பண்ணுறவன் வரைக்கும் எல்லாவனுக்குமே அவனுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன்னால தான் இப்படி பண்ணுறாங்க. நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரிங்க, அது நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி இன்ஸ்பயர் ஆகிறோம், இதுலேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதுலேருந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோமா, இல்லை இந்த ரீசன்ஸ்னால நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை சப்ரஸ் பண்ணுறோமா? இதை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதைங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு அம்மா. அவங்க அப்பா அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா தான் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா யாருன்னா ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், அதாவது மேடையில் போய் பாடிக்கிட்டே நடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். நாட்கள் நகர நகர என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த பாடுற சக்தி இழந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தொண்டையில் வலி வருது, அவங்களால கடைசியில் பாடவே முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க பாட முடியாததுனால அவங்களால எந்த ஸ்டேஜுக்கும் போக முடியல, அதனால அவங்க குடும்பத்துக்கு வருமானமும் இல்லாமல் போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால அந்த அம்மா, அவங்களோட 2 பசங்க, இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸாக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த 2 பசங்களும் ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. திரும்பி மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு வராங்க. இப்போ தான் இன்னொரு திருப்பம் நடக்குது அவங்க வாழ்க்கையில். என்னன்னா, அவங்க அம்மா ஒரு மனநல நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. இந்த 2 பசங்களும் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்துட்டு இவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்களோட அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு குணமாகி வந்தாலும் அப்பவும் அவங்க கையில் ரொம்பவே காசே இல்லை. அவங்க சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்கிற ஒரு ஃபேமிலியாக மாறுறாங்க. இந்த 2 பசங்களில் ஒருத்தனுக்கு கப்பலில் வேலை கிடைக்குது. இன்னொரு பையன் அவங்க அம்மா மாதிரியே இந்த மாதிரி ட்ராமா கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ரோல் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி, அவங்க ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ அதே அளவு திருப்ப சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை நல்லா பிரைட் ஆகிட்டு இருக்கும்போது திரும்பி அவங்க அம்மா அதே மனநோயால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த பையன் வளர்ந்தோடனே என்னவானா, பல லட்சம் பேரை சிரிக்க வச்ச சார்லின் சாப்ளினாக மாறினான். இதே காலகட்டத்தில் தாங்க இன்னொரு பையனும் இருந்தான். செகண்டரி ஸ்கூல்லேருந்து அவன் ட்ராப் அவுட் ஆனான். நல்லா படம் வரைவான், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த காலேஜில் இவன் அப்ளை பண்ணும்போது இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மனநொந்து போகிறான். அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவன் வரைஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்று காசு சம்பாதிக்கான். இந்த பையனுக்கும் அவனோட வாழ்க்கை, அவனோட சைல்ட்ஹுட் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. இந்த பையன் யாரா ஆனானா, பல லட்சம் பேரை கொன்ன ஹிட்லராக மாறினான். இதுதாங்க நம்ம சைல்ட்ஹுட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சூழ்நிலைகள், நம்ம சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஆனால் நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மேலே பழிய போட்டுக்கிட்டு நம்ம பண்ணுற தப்பான விஷயத்த நியாயப்படுத்திக்க பார்க்குறோம். அதனால் விதியை நம்பி வாழாதீங்க, விதியையும் மதியால் வெல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பூமர் டாக்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை ஐ எம் ஆண்டோ மரியோ சைனிங் ஆஃப். பாய்.